ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பைப்லேயே தான் காமிக்கிறாங்க. அவன் மறுநடி வாங்கிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் ஜியாலியும் இதை பார்த்துட்டு இதுக்கு தானடா ஆசைப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்து ஹீரோவும் அடியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து போக அப்போ அசிஸ்டன்ட் பைப்லேயும் வந்து கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறான். அசிஸ்டன்ட் பைப்பில் சொல்கிறான், வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாரு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் ஹீரோ நினச்சி தான் கவலைப்படுறீங்கன்னு, இருந்தாலும் ஒரு 8 ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் யார் சொன்னா நான் அவளை நினச்சி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காமல் இங்கேருந்து கிளம்புங்க. சொல்ல மறந்துட்டேன் பாரு, அந்த ஜியாலி மேலே ஒரு கண் இருக்கட்டும், அவள் என்ன பண்ணுறாங்கிற மொத்த டீட்டெயிலையும் சேகரித்து வை. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணணும், அதுக்கு ஒரு டேட்டா அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அசிஸ்டன்ட் பைபிளையும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து அங்கேருந்து வீட்டுக்கு தான் வராங்க போல். அப்போ நம்ம அசிஸ்டன்ட் பைப்லையும் கைத்தாங்களை பிடிச்சிக்க, இதை பார்த்த ஹீரோவும் வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்து போக, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன்னு வேகமாக ஓடி வந்துட்டு அந்த தோட்டம் எடுத்து காமிச்சு, இந்த பாத்தியா அன்னைக்கு நம்ம அசிஸ்டன்ட் பைப் கூட எனக்கு சண்டை நடந்துச்சு இல்லை, அன்னைக்கு இந்த தோட்டம் தான் போட்டிருந்தேன், அதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஜிஆர்டி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கா. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வாட்டி என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் ஏன் எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்க, உன் மேலே ஒரு தப்பு இருந்தால் ஒத்துக்க ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் நிஜமாவே நான் இந்த வாட்டி எந்த தப்புமே பண்ணல, என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் எல்லாரும் இங்கேருந்து காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அசிஸ்டன்ட் பைப்லையும் இன்னொரு வேலைக்கார பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனும் எனக்கு நல்லாவே புரியுது, நிஜமாவே இதை நான் செய்யவே இல்லை, சரி நீ நம்பலைன்னா கூட பரவாயில்ல, இது முழுக்க முழுக்க நான் மட்டும்தானே காரணம், அப்படி இருக்கக்குள்ள இங்கே இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் என்ன பண்ணுனேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ப்ளீஸ் என்னை மட்டும் தண்டி அவங்கள எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் ஏன்டி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்காகவே வாதாடிக்கிட்டு இருக்கியே, உன்னோட லைஃப்பை நீ பார்க்க மாட்டியா, ஃபர்ஸ்ட் நீ உன்னை காப்பாற்றிக்க, அதுக்கப்புறமா அவங்கள காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்து ஹீரோனு கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்க. ஹீரோ ஒரு இடத்துக்கு மேலே என்ன தாண்டி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்போ நம்ம ஹீரோனு கையை பிடிச்சி கெஞ்சிரா. அப்போ தான் நம்ம ஹீரோனு நோட் பண்ணுறா, அவன் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இதை பார்த்த ஹீரோனு என்ன நினச்சிடுறா அப்படின்னா, எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஹீரோ வந்து திட்டுறா, நீ ஒரு சைக்கோ பைத்தியம், அவங்க எல்லாரையும் கொண்டுட்டில அப்படிங்கிற மாதிரி திட்ட. நம்ம ஹீரோவுக்கு வேகம் வந்துடுது, அவளை தூக்கி அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்கு, அதில் உட்கார வைக்க ஒரு கட்டத்தில் விலையே போயிட்டா. அதை பார்த்து ஹீரோனு பீதியில் உட்காந்துருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நாள் என்னை பார்க்கக்குள்ளேயே உனக்கு தெரியாதா நான் எவ்வளோ ரூடான பர்சன்னு, அதை பார்த்துட்டு தான் லவ் பண்ணேன், இப்போ என்ன புதுசாக வந்து கேட்குற, எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாரு நீ சொன்னது கரெக்டு, இங்கே வேலை பார்த்தா எல்லாரையும் கொண்டுட்டேன், ஏன் உன்னோட முன்னாள் காதலன் இருக்கான் பார்த்தியா அவனையுமே கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ ஒன்று என்ன பண்ணுற பாரு அப்படிங்கிற மாதிரி அவளை அங்கேருந்து தூக்க. அதே சமயம் பக்கத்தில் ஒரு கிளாஸ் ஜார் இருக்குது, அது தட்டி விட அது கீழே விழுந்துருது. ஹீரோயின் கிட்டத்தட்ட கீழே விழ போக, இதை பார்த்த ஹீரோவும் அவளுக்கு குத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கீழே விழ, ஹீரோ மேலேயே ஹீரோயின் விழுந்துடுறா. அந்த கிளாஸ் துண்டு ஃபுல்லாக ஹீரோட முதல்ல பாஞ்சிருது, ஆனால் வழியை காட்டிக்காமல் அப்படியே படுத்துருக்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நான் தானே எல்லா தப்பும் பண்ணினேன், ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிடாத, அவங்கள விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு அங்கே சாட்டையில் அடி வாங்கி இங்கே இது குத்துனதெல்லாம் கூட பிரச்சனையா இல்லை, இன்னும் அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கால அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அது எப்படி ரோட்டில் போகிற நாய் பூனை எல்லாத்துக்கும் பாவப்படுற, ஆனால் உனக்கு என்ன பார்த்தா பாவமாகவே இல்லை, என்னை நீ ஒரு மனுஷனாக கூட மதிக்கல இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோன்னு பேந்த முழிக்க. அப்போ நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவளை தாத்தர்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே விட்டு, இங்கே பாரு இங்கே ஒழுங்காக இருக்கணும், நான் கொடுக்குற சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிடணும், ஏதாவது ஒரு வேளை நீ ஒழுங்காக சாப்பிடலைன்னா கூட கண்டிப்பாக அங்கே பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தியா அவங்க எல்லாரையும் ஒருத்தராக கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக, நம்ம ஹீரோன்னு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவும் அந்த கோட்டை கழட்டுவான் பாருங்க, முதுவெல்லாம் அவ்வளோ காயமாக இருக்குது, அந்த காயத்தை விட ஹீரோயின் கொடுத்த காயம் தானே பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் நம்ம ஹீரோனும் கதறி அழுதுகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த நாடு முடிய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாலி இருக்கா இல்லையா, ஹீரோட அசிஸ்டண்ட்குள்ளேயே ஒருத்தனை வந்து உளவாளியாக வச்சுருக்கான் போல். அவன் வந்து காதுக்குள்ளே ஏதோ குசுன்னு சொல்ல, இதை நம்ம ஜியாலியும் கேட்டுட்டு, எனக்கு அவள் ஃபஸ்ட்டு டே வந்தா இல்லையா அப்போலேருந்தே ஒரு டவுட் இருக்குது, எப்போ பார்த்தாலும் தப்பான்னு நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் இது என்ன ஆரம்பம் மட்டும்தான், கூடிய சீக்கிரம் அவளை என்ன பண்ணுற பாரு அப்படிங்கிற அவ ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இங்கே பாருங்க இன்னைக்கு கொண்டு போய் ட்ரக்கை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் யூகே கிளம்பிடுங்க, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கறத நம்ம ஹீரோயின் காதுல வாங்கிடுறா. "நான் திருந்துவேன்னு நெனச்சியேடா" அப்படிங்கிற மாரி. "இந்த இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு" அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு போறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்து, "நான் கடைசியா கோயிலுக்கு போகும்போதே வேண்டியிருந்தேன் பணம் கொண்டாந்து போடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நீ கண்டிப்பா விட மாட்ட. இந்த பணத்த மட்டும் இந்த வேலைக்கார பொண்ணுட்ட குடுத்து அனுப்பட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பணத்த குடுத்து, "கண்டிப்பா அந்த உண்டியல்ல போட்டுரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப, காருக்குள்ள நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, பழைய வேலையாட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் வந்து வழி அனுப்ப, இத பார்த்து ஹீரோனுக்கு ஒரே ஆனந்தமா போயிடுது. "ப்ளீஸ் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க கார. நான் இறங்கி அவகிட்ட பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ ஒத்துக்கிற மாரி தெரியல. அவங்க கதற இத பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணணும்னு ஒரே அழுகாச்சி காட்சியா போயிட்டுருக்க. அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் பைப்ல அங்கேருந்து கார் எடுத்துட்டு போக, இத பார்த்த ஹீரோயினும், "கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த க்ளூ குடுத்துருப்பா இல்லையா? அது நம்ம லின்னு கைக்கு கிடைச்சிட்டு போல. அந்த பணத்த எடுத்து பார்க்க ஃப்ரிட்ஜுக்கு 5 மணிக்கு வந்துரு அப்படிங்கிற மாரி போட்டுருக்கு. இத பார்த்து நம்ம லின்னு பயப்புள்ளையும், அங்க போலாமா? வேண்டாமா? ஏன்னா இது கடைசி சான்ஸ் வேற அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் அந்த ஃப்ரிட்ஜ் இடத்துக்கு வந்துட்டாங்க போல. அந்த இடத்துக்கு அந்த டீலிங் நடத்துறவரு வருவார்ன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஜியாலி பயப்புள்ள தான் நிக்குது. இத பார்த்த ஹீரோவும், "நீ இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப ஜியாலியும், "இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உன் கையில இருக்கு பார்த்தியா ஒரு சூட்கேஸு, அத குடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடு. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின பார்த்துக்கிட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட கேங்கு எல்லார் நெத்தியிலுமே கன் ஷூட் பண்றதுக்காக ரெடியா இருக்கு போல. இத பார்த்து ஜியானி சிரிச்சுக்கிட்டு, "எப்படி நம்ம பிளான்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உன் கையில இருக்கிற பொருள என்கிட்ட குடுத்துட்டு மரியாதையா இங்கேருந்து கிளம்பிடு. இது மூலியமா எந்த பிரச்சனையும் வராது" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், "ஆமா இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே, இது நம்ம அங்கிளுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜியாலியும், "அவருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, எப்பயோ நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கேங்லேருந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு. ஆனா நீ தான் லேட்டு. அது மட்டும் இல்லாம இத வாங்கி வேற ஒருத்தருக்கு தான் குடுக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் நக்கலா சிரிக்கிறான். இத பார்த்து நம்ம ஜியாலி, இதுக்கு மேல போகவே கூடாது" அப்படிங்கிற மாரி ஒரு கன் எடுத்து நீட்ட. அதே சமயம் நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி இருந்துச்சு இல்லையா? ஒரு ரெட் கலரு லைட் மாதிரி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த கன்ன ஷூட் பண்றதுக்காக. அது இப்ப நம்ம ஜியாலிய பார்த்து வீச, நம்ம ஜியாலியும் பயந்து போய் நிக்கிறா. ஸோ அசிஸ்டன்ட் 2 பேரும் போயிட்டு நம்ம ஜியாலிய பிடிச்சுக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லின்னு பயபுள்ளையும் வந்துகிட்டு இருக்கான். ஆனா வந்தவனுக்கு நம்ம அங்கிள் லாஸ்ட்டா பேசியிருப்பார் இல்லையா? "இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட சிக்குன, உனக்கு உண்மையான நரகம்னா என்னன்னு காமிக்க வேண்டியதுன்னு" சொல்லியிருந்திருப்பார் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு, "நமக்கு உயிர் தான்யா முக்கியம்" அப்படிங்கிற மாரி ஃப்ரிட்ஜுக்கு வந்தவ ரிட்டர்ன் போயிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஜியாடி இருக்கா இல்லையா? அவ நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "நீ ரொம்ப தப்பு பண்ற" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், "எனக்கு என்னமோ உன்னைய அங்கிள் கிட்ட கொண்டு போனா ரொம்ப கொடுமையான நரகத்த தான் குடுப்பாங்க. ஸோ நான் உன்ன இங்கேயே கொண்டு வா" அப்படிங்கிற மாரி ஷூட் பண்ண போக, அப்ப நம்ம ஜியாலியோ, "நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆ? எப்ப பார்த்தாலும் ஹீரோனை காப்பாத்தணுங்கிறதுக்காக உள்ள பூந்துகிட்டே இருக்க. என்ன அவளை நீ ப்ரொடெக்ட் பண்றியா? அவளுக்காக தானே அன்னைக்கு நீ அவ்வளோ அடி வாங்கின" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு புரிய வருது. உடனே அந்த சட்டையை தூக்கிட்டு பார்க்க, உடனே ஹீரோவும், "நான் ஓகே தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜியாலியும், "நம்ம ரெண்டு ஒன்னா தானே வளர்ந்தோம். ஆனா எப்ப பார்த்தாலும் அவ சொல்றதே கேட்குற" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாலியோட அசிஸ்டன்ட் உயிரோட வந்து நிற்கிறான். ஸோ அந்த இடத்துல ஜியாலி காப்பாற்றிருந்துருப்பா போல. அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, "ஒழுங்கு மரியாதையாக இந்த சரக்கெல்லாம் என்கிட்ட கொடு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜியாலியும், "டேய் நாசமாக போனவனே, உன்னை யாருடா இங்கே வர சொன்னது? உன்னை நான் அங்கேயே தானே இருக்க சொன்னேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம அசிஸ்டன்ட் பைப்லையும், "நான் சாகிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆல்ரெடி செத்து பொழைச்சவன் தானே. ஸோ ஒழுங்கு மரியாதையாக இந்த சரக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் போங்க, இல்லைன்னா உங்களை சுட்டு கொன்னுடுவேன்" அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பயப்படுவானா? அப்படியே ஆடாம அசையாம நின்னுகிட்டு இருக்க. இத பார்த்த ஜியாலியும் ஓடி வந்து அசிஸ்டன்ட் பைபிளுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த சரக்க குடுக்கலான்னு சொல்லிட்டு சூட்கேஸ தூக்கிட்டு போனவன், டக்குன்னு அந்த கன்ன தட்டி விட்டுட்டு அத புடிக்கலான்னு போக, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அத ஷூட் பண்ண ஆரம்பிச்சுடுறான். நம்ம ஹீரோக்கு வந்து கையில ஒரு ஷூட்டிங் விழுந்துருது. அதே சமயம் நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் உள்ள போறா பாருங்க, அவளுக்குமே முதுகுல ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளதான். இத பார்த்த ஹீரோ பயங்கரமா துடிச்சுட்டான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லின்னு பைய தான் காமிக்கிறாங்க. அவன் கார்ல போயிட்டு இருக்கான். அந்த நேரம் அவனுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது அந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆஹா ஹீரோயின் தானே அந்த இடத்துக்கு போணும் அப்படிங்கிற மாரி அங்கேருந்து வேக வேகன்னு ஃப்ரிட்ஜுக்கு வர, தூரத்துல இருந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து கன் ஷூட் பண்ணிட்டு கிடக்க, அந்த இடத்துல ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு போறதையும் பார்க்குறான். ஸோ நம்ம லின்னு பையனும் அதை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க.
நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோன ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்த்துட்டு, வெளியில நின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அந்த மெடிக்கல் சம்மந்தமா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் லின்னு பைல அங்க வந்துட்டு, "நீ இல்லீகல் விஷயத்துல தலையிட்டதுனால உன்ன அரெஸ்ட் பண்ண போறோம்" அப்படி மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து, "இங்க பாரு, ஆல்ரெடி நான் செம்ம கடுப்புல இருக்கேன். என்ன மனுஷன்ல இருந்து மிருகமா மாத்திறாத, மரியாதையா இங்கேருந்து போ" அப்படிங்கிற மாரி மிரட்டி விட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் பைபிள்ல வந்து, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் அலர்ஜிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இத பார்த்த ஹீரோவும் கடகடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம நர்ஸும், "ஆமா உங்க கையிலேருந்து ரத்தம் வருதே, உங்களுக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி ஒரு அப்பாயின்ட்மெண்ட் எடுக்க, இவனுக்கு தெரியவே இல்ல. ஆக்சுவலி இவனோட உடம்புல எது எது சாப்பிட்டா என்னென்ன அலர்ஜி ஆகும்னே தெரியல. முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினா வேற ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்காக கொண்டு போறாங்க. இத பார்த்து ஹீரோவும் பின்னாடியே ஏங்கி ஏங்கி போயிட்டு இருக்க. ஹீரோவால முடியவே இல்ல. பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்கருந்து உள்ள போக, ஹீரோ வெளில உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் பைப்லயும் வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஸோ இந்த சீன தூரத்துல இருந்து பார்த்த லின்னு பயலுமே, அவன அரெஸ்ட் பண்ணாம அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா, நம்ம ஹீரோ அந்த இடத்துல எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தான்னு தெரியல. ஸோ ரொம்ப நேரமா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீன கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜியாலியும் அவளோட அசிஸ்டண்ட்டையும் காமிக்கிறாங்க. 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க போல. அப்ப நம்ம ஜியாலியும், "ஏன்டா ஏன்? உனக்கு தானே ஒரு புதுசா ஒரு வாழ்க்கைய கிரியேட் பண்ணி குடுத்தேனே. நீ அங்க போ வேண்டியதானே. இப்ப எதுக்காக நீ திரும்ப வந்த?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஜியாலியோட அசிஸ்டண்ட்டும், "என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆ இப்ப நீ சாக போற. உன்ன விட்டுட்டு நான் மட்டும் தனியா போய் எங்கேயாவது வாழ்வேன்னு நினைக்கிறியா? என்னால எப்படி அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்டு அவளுக்கும் பயங்கரமா ஹர்ட் ஆகுது. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் பைபிளையும், "என்னால முடியாது. உன்ன இங்க தனியா விட்டுட்டு ஒரு ஒரு ட்ராப்ல உன்னை மாட்டி விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டு என்னால வாழ முடியாது. இங்க பாரு, ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கக்குள்ள வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, ஒண்ணாவே வாழ்வோம், இல்லைன்னா ஒண்ணாவே சாவோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் பைப்லயும், "நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒவ்வொரு வாட்டி நீ என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக நெறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்க. ஆனா நான் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு வந்து, இப்போ உன்ன இந்த இடத்துக்கு நிக்கிறதுக்கும் நான் தான் காரணம்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இவளும், "இல்ல, இல்ல, நம்ம வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வேற வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒண்ணாவே சாகலாம்" அப்படிங்கிற மாரி சொல்ல, 2 பேரும் பார்த்தீங்கன்னா கைய கோத்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கும் போல. நம்ம ஹீரோவும் போயிட்டு, "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப அந்த டாக்டரும், "இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இனிமே எந்திரிக்கிறதும், எந்திரிக்காததும் அவங்களோட கையில தான் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோவும் கோவம் வந்து, "இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி அவ கிளம்பியே ஆகணும்" அப்படிங்கிற மாரி சட்டையெல்லாம் புடிச்சு கேட்க, இத பார்த்த டாக்டர் அப்படியே பயந்து போய் நிக்க. அப்பதான் ஹீரோவும் ரியலைஸ் பண்றான். உடனே அவர பார்த்துட்டு, "சாரி, சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல்ல கத்திட்டேன். ப்ளீஸ் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே அவரும் கைய விரிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. பயங்கர கோவம் வந்து அந்த செவுத்துல ஓங்கி ஒரு அடி அடிக்க, அப்பதான் அவன் பார்க்குறான். அவள் கையில் ஒரு காப்பு மாதிரி போட்டுட்ருப்பா இல்லையா? ஸோ அதை பார்த்தவளுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்து அங்கேருந்து நேராக கோயிலுக்கு தான் வரான். வந்து மண்டி போட்டு சொல்கிறான், "இங்கே பாரு, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இங்கே நான் எத்தனையோ டைம் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவள் அப்படி கிடையாது. உங்களை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பினா. உங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணுவான். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை நான் இழந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளை எனக்காக திருப்பி கொடுத்துருங்க. அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்" அப்படி மாதிரி உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்கான். இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவை பார்த்துருப்பாங்க போல். நம்ம இதில் பண்ணுவாங்களே தீச்சட்டி ஏற்றுறது, அதுக்கப்புறம் முட்டி போட்டு நடக்கிறது, அந்த மாதிரிலாம் அவனை வந்து நம்ம ஹீரோ வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக ஸ்ரீராம ஜெயம் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கான். அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கையை கிழிச்சு ரத்தத்தாலாம் எழுதிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கும் அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. ஆக்சுவலி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா இல்லையா? அது எல்லாமே ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நிறைய படி இருக்கும் போல. ஒசரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு மண்டி போட்டே போயிட்டு இருக்கான். அதுவும் எப்படி ஒரு படியை விட்டு ஒரு படி ஏறி அதில் உட்காந்து ப்ரேயர் பண்ணி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் அவ்வளோ கஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஹீரோனுக்கு துணையாக இருந்திருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படி லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். அப்போ டாக்டரும், அவங்களுக்கு எல்லா செக்கப்புமே பண்ணியாச்சு, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவும் ஹீரோனை பார்த்துட்டு, "நீ ஓகேவா? இரு, நான் போயிட்டு உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்" அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போக பார்க்க, அப்போ நம்ம ஹீரோனும், "வேண்டாம், இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி பார்க்க, இப்போ ரீசெண்டாக தானே அந்த கையில் கிழிச்சு ரத்தத்தால் சாமிக்கெல்லாம் எழுதிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த காயம் இருக்குது. இதை பார்த்த ஹீரோனும்,
மறுபடியும் எனக்காக தான் அத காயப்படுத்திக்கிட்டியா? அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் அமைதியா இருக்க. அப்ப ஹீரோனும், "ஏன்டா? ஏன் இப்படிலாம் பண்ற? உன் முதுவெல்லாம் ஒரே காயமா இருந்துச்சு நான் பார்த்தேன். என்னால தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. எதுக்காக என்கிட்ட இருந்து இது எல்லாத்தையுமே மறைக்கிற? எனக்கு தெரியும். நான் பண்ணுன தப்புக்காக தான் இப்ப நீ அங்கிள் கிட்ட போயிட்டு இவ்வளோ அடி வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. என்ன ட்ராப் பண்ணி மாட்டி விட்டுட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், "இல்ல, இல்ல இது என்னோட ஃபால்ட்டு தான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல வர, ஹீரோயின் இல்ல, இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட்டு தான். எனக்கு அந்த போலீஸ்காரன் கூட இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருந்துச்சு தான். ஆனா அது பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நான் அவன கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கல. ஆனா உன்ன எப்போ பார்த்தனோ அதுக்கப்புறம் உன்ன தான் முடிவு பண்ணேன். ஆனா இப்போ வரைக்கும் அவனுக்கு எனக்கு எந்த டச்சுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓகே எனக்கு புரியுது அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் இத நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நான் பயந்துட்டேன். ஒருவேளை அவனுக்கும் எனக்கும் இதுக்கு முன்னாடி லவ் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா நீ ரொம்ப ஹர்ட் ஆயிடுவியோ! அதனால எதுவும் நமக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டேன். அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே இதெல்லாம் போயிட்டு போது. பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினும் எனக்கு தெரியும் நீ இன்னும் என்ன நம்பலன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. உன்னோட ஃபுல்லா நீ என்ன நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் அவளோட கைய பிடிச்சுக்கிட்டே, "இதுல உன் தப்பு எதுவும் இல்லம்மா. நானுமே உன்ன நம்பியிருக்கணும். உன்ன நம்பாம போனது என்னோட தப்பு தான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும், "பரவால்லப்பா இருக்கட்டும். இதுல என் மேலயும் தப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம லவ்னாலே அப்படித்தானே. நெறைய சண்டை, சச்சரவு அப்படி போனா தானே லவ்வா இருக்க முடியும். இல்லன்னா எப்படி இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த சீன கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம லின்னு பையன் இருக்கான் இல்லையா? அவன் அங்கிள பார்க்க வந்திருக்கான். ஆக்சுவலி அவர பார்த்துட்டு என்ன சொல்ல வந்திருக்கான்னா, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அதாவது இந்த போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்தது எல்லாமே ஹீரோயின் தானே அவன் நெனச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அது கிடையாது. அத பண்றது ஃபுல்லா ஜியாலி தான் அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட அங்கிளும் உண்மைய தான் சொல்றியா? அவளா எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்றா? அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுக்குறான். ஜியாலியும் போலீஸ்காரங்களும் பேசிட்டு இருக்க மாரி. அப்பதான் நம்ம லின்னோட மைண்ட் வாய்ஸ காமிக்கிறாங்க. எப்படியும் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டான். எப்படி அவள கொன்னுடுவான். இனிமே வந்து சொல்லயா போறா நான் இல்லன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப ஹீரோயின காப்பாத்த இவள மாட்டி விடுறது தான் கரெக்ட்டு அப்படிங்கிற மாரி இவன் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்கிளும், "அவ தான் அத பண்ணியிருந்தா அப்படின்னா, அதுக்கான தண்டனை அவ அனுபவிச்சு தான் ஆவா. ஆனா எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இந்த சரக்கு எல்லாமே ஹீரோ எங்க பதுக்கி வச்சிருக்காங்கிறத கண்டுபிடி" அப்படிங்கிற மாரி சொல்ல, லின்னும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்தே கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. அவன் ஜியாலி அப்புறம் அசிஸ்டன்ட் 2 பேரையும் தான் புடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க இல்லையா? விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஜியாலி சொல்றா, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மாவ கொன்னதே அந்த அங்கிள் தான். ஆனா இத்தன வருஷமா அங்கருந்து என்ன காப்பாத்தி கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறதா நான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. முட்டாளு. அவருக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ப ஹீரோவும், "இப்ப என்னதான் சொல்ல வர?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஜியாலியும், "நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஹீரோயின நான் மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் அவளோட கம்மல கொண்டு போய் போட்டேன். ஆனா அந்த ட்ராக்கர நான் செட் பண்ணவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப ஹீரோவும், "எனக்கு அத பத்திலாம் பிரச்சனை கிடையாது. நீ இப்ப யாருக்காக இந்த வேலையெல்லாம் பண்ற? அப்புறம் இந்த சரக்கெல்லாம் கொண்டு போய் நீ யார்கிட்ட குடுத்தங்கிறத என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஜியாலியும், "எதுக்கு மறுபடியும் உன்கிட்ட எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒப்படைப்ப? நீ மறுபடியும் கொண்டு போய் அந்த அங்கிள் கிட்டே என்ன நிப்ப. அவருக்கு கீழ ஒரு நாயாவோ, நரியாவோ வாழ்றதுக்கு நான் செத்து போறதே எனக்கு மேல்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும், "எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சரக்கு வாங்க வந்தவனே கொன்னுட்டீங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சரக்கு இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்க 2 பேரையும் விட்டுர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப ஜிஆர்டியோட அசிஸ்டன்ட்டும், "நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒர்க் பண்ணோம். அப்படி இருக்கக்குள்ள நீ சொல்றத நான் நம்பணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கு அத பத்திலாம் கவலையே இல்ல. செத்து போனா கூட பரவால்ல. நாங்க இங்கேயே செத்து போறோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையே தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட நம்ம ஹீரோவும், "அப்படியா? முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி உட்காந்துருக்க. அப்ப நம்ம ஜியாலியும் சொல்றா, "எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க இப்ப சாக தான் போறோங்க. ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்ல. உனக்கும் ஒரு நாள் சாவு வரும். ஆனா எங்களுக்கெல்லாம் உன் கையால சாவு. உனக்கு யார் கையால தெரியுமா சாவு? நீ லவ் பண்ற பாத்தியா? உயிர குடுத்து உன்னோட ஆசை பொண்டாட்டி. அவ கையால தான் உனக்கு சாவு. சாக போறோம் இல்லையா? அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உண்மைய தான் சொல்லுவேன். நீனும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் வேற. மரியாதையா சொல்றேன். அவள நீ நம்பாத." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ தான் லவ்ல மூழ்கி இருக்கானே. அவன் அதெல்லாம் கேட்பானா? பக்கத்துல அசிஸ்டன்ட் கிட்டேருந்து ஒரு கத்திய வாங்கி தூக்கி வீசிட்டு, "நான் உங்கள கொல்ல விரும்பல. ஏன்னா செத்த பாம்ப அடிச்சதா என் அகராதியிலே இருக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரி கத்திய வீசிட்டு அங்கருந்து போக, அடுத்து நம்ம ஜியாலியும் அவன் அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஜியாலி சொல்றா, "இங்க பாரு. இப்போ இந்த நிமிஷம் உன் கூட இருக்கிறத நெனச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? அடுத்த லைஃப்ல நம்ம பொறக்கணும். ஆனா ஒரு நார்மல் பெர்சனா பொறக்கணும்.
உன் கூட ரொம்ப ஹாப்பியாக வாழணும் அது மட்டும் தான் என்னோட ஒரே ஆசை அப்படிமா சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸோ 2 பேரும் சாகணும்னு தான் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. ஜியாலியோட அசிஸ்டன்ட் பைப்பில் இருக்கான் இல்லையா, ஒரு கத்தி எடுத்து சொருவ 2 பேரோட வயிற்றுலையும் சொருவி அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு கோயில் நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லின்னு வரான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இங்கே பாரு மரியாதையாக சீக்கிரமாக வந்துரு, ஏன்னா ஒவ்வொரு டைமே நான் ஹீரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வர தெரியுமா, நீ பாட்டில் ஆடம்பரமாக வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம லின்னோ, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் சொல்லு, அன்றைக்கி நான் பார்த்தேன் நீ அவனுக்காக அங்கே உயிர் கொடுக்க போன, அப்படி இருக்கும்போது நீ அவனை உண்மையாக லவ் பண்ணுறதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோனும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, நீ கூட அதை நம்பிட்டியா, எனக்கு வேறு வழி தெரியல, அவ்வளோ அசால்ட்டாக ஜியாலி என்னன்னா இவனை கொல்ல பார்க்குறா, எனக்கு என்னென்ன அநியாயம்லாம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்துக்குமே இவங்க எல்லாரையும் கூண்டோட மாட்டி விட்டால் மட்டும்தான் என்னோட மனசு சாந்தி அடையும், அதுக்காக தான் ஹீரோ நம்பணும்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமாலாம் கிரியேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இன்னும் சரி ஓகே அப்படிமா சொல்லிட்டு இருக்க. ஹீரோனும், எனக்கு தெரிஞ்சு அந்த ஜியாலி இருக்கா இல்லையா, அவள் தான் அந்த மொத்த ட்ரக்ஸையுமே எடுத்து வச்சிருக்காளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம இன்னும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோனும், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்களோட போலீஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்கப்பா உளவாளியா, அவங்க தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம லின்னு பயிலும், இப்போ உன்னோட வேலை என்னன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோனும், சரி ஓகே நான் அதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிறான். இதை பார்த்த ஹீரோன்னு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுறா. அப்புறம் என்ன, ஹீரோ வர இதை பார்த்த ஹீரோனு கிட்டக்க போயிட்டு, அது அன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தான், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவும் லின்னை பார்க்க உடனே நம்ம லின்னு பயிலும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோவும் ஹீரோனை பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு காடை தூக்கி அவன் மூஞ்சிலே வீசி, இங்கே பாரு உனக்கு ஏதாவது விசாரிக்கணும்னா வச்சுக்கோ, ஏன் என்கிட்ட விசாரி, அப்படி இல்லையா என்னோட லாயர்கிட்ட பேசு, அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி இன்னொரு வாட்டி பார்த்தேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அங்கேருந்து அழைச்சிட்டு போக ஹீரோனுக்கு பீதியே கிளம்புது. உடனே ஹீரோ பார்த்துட்டேன், நிஜமாவே நம்புப்பா, அதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ஹீரோவும், இங்கே பாரு நான் உன்னை ஃபுல்லாக நம்புகிறேன், நான் ஒத்துக்கிறேன், நீ அதுக்காக தான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் பற்றி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஹீரோயினும், ஆமாம் அந்த சரக்கு இல்லாமல் உங்ககிட்டேருந்து மிஸ் ஆகிடுச்சாமே, எனக்கு இந்த போலீஸ்காரன் சொல்லி தான் தெரிய வருது, ஏன்ப்பா நீ என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படிமா கேட்க. ஹீரோவும், உங்ககிட்ட மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லடி, எதுக்கும் நான் தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோனும், இங்கே பாரு உனக்கு ஒன்று புரியுதா இல்லையான்னு தெரில, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, ஏன்னா அப்போ தானே நம்ம லின்னுக்கிட்ட போய் மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸ் கொடுத்துக்கிட்டு, அப்போ தான்ப்பா உன்னோட மனபாரம் கொஞ்சமாவது குறையும், அதனால் என்கிட்ட சொல்லு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவும், சரி ஓகே இந்த சரக்கெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளால யூகே போக முடியாது, அதுக்கு பதிலாக உன்னை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோனும் ஒத்துக்கிறா. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அனாத ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, எல்லா குழந்தைகளுக்கும் பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. அவள் சிரித்து சிரித்து பாடுறது இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்து ஒரு குழந்தை அங்கிள் என்னை பியானோ கிட்ட தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவும் தூக்கிட்டு வந்துட்டு கிட்டக்கா நிற்கிறான். அப்போ ஆக்சுவலி இந்த சீனே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் பியானோ வாசிக்க, அதை பார்த்து ஹீரோ ரசிக்க, ஹீரோவை பார்த்து நான் ரசிக்க அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்க. இதுவே பார்க்க நமக்கு டென்ஷனாக தான் ஆகும், என்னடா நம்ம ஆள் இன்னொருத்தர் பார்த்து சைட் அடிக்கிறாங்களே. இதில் இன்னும் வயது மாதிரி பீச்சுக்கு அழைச்சிட்டு போகிறதுன்னா, ஒன்றா விளாட்றதுன்னா, ஓடி ஆடி திரியிறதுன்னு, இதெல்லாம் பார்த்தா நமக்கு டேரக்டர் கொஞ்சமாக சீனை வைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பத்தாதுன்னா அடுத்து 2 பேரும் சன்ரைஸ் பார்க்க போயிருந்துருப்பாங்க போல். என்னோட வயிற்றுச்சலோ என்னமோ அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அப்போ நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு, கண்டிப்பாக இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க முடியாது போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவும், அதில் என்ன இப்போ கூட அழகாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட நெத்தியில் முத்தம் கொடுக்குறான். என்னமா கோல் போடுறடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே நடந்து போகிறா. ஸோ இதை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து ஹீரோவும் வீட்டுக்குள்ளே போகிறா. அங்கே ஒரு லேடி உங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு, கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க. இதை பார்த்த ஹீரோனும், என்னடா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஹீரோவும், நான் எதுவும் கொடுக்கலேடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோயினும், என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ ஒரு மீன் நினைக்கிறேன், மீனா இல்லை எலியான்னு தெரில, அதை கொன்று வச்சுருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமாக பயந்து போக ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் கிட்டெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க.
அப்போ அவனுங்களும் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்தாங்க. வந்துட்டு சரக்கு எங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னோம். உடனே அடிச்சுட்டு எங்கள் ஆளுங்களை கொன்று இருக்கீங்க, அந்த சரக்கு மட்டும் வரலன்னா உங்களை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அந்த காயத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனை ஒருத்தன் கடத்திட்டு போயிருந்திருப்பான் இல்லையா, அதாவது இவளுக்கு ஆப்போசிட்டில் சாட்சி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கேங்கு லீடரு தான் போல். ஸோ அவன் எங்கே இருப்பான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாருக்கு அந்த இடத்துக்கு போக அசிஸ்டன்ட் 2 பேரும் உள்ளே போயிட்டு வெளில வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ எப்படி உள்ளே போகணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காரை வேகமாக எடுத்துக்கொண்டு போய் முட்டுற மாதிரி போக, இதை பார்த்து அவங்களும் கதை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போக, அந்த பைபிள் என்னென்னா ஒரு முகமூடி எடுத்து உட்காந்துருக்கான். உடனே இவன் வந்ததை பார்த்துட்டு எல்லா கேர்ள்ஸையும் அங்கேருந்து போக சொல்ல அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்து நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கான். சாரி, எங்களோட ஃபால்ட்டு தான், உங்களோட சரக்கை வாங்க வந்தவங்களே தெரியாமல் கொண்டுட்டாங்க, அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சேர வேண்டிய சரக்குலாம் வந்து சேர்ந்துரும் அப்படி மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேச, அந்த முகமூடி போட்டவன் கிளம்பி வந்து நம்ம ஹீரோட முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த முகமூடியை கழட்டி பயமுறுத்த ட்ரை பண்ண, ஹீரோ யார் அவன் பச்சை பிள்ளை மாதிரி சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்க. அவன் பேர் வந்து குவான். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சிரிக்கிறான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, உடனே குவானோ, ஏய் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு உனக்கு மட்டும் தான் தோணுது, ஆனால் நான் ஒவ்வொரு நாள் நைட்டு நான் ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஏதோ லவ் பண்ணுற மாதிரி சொல்ல. இதை பார்த்த ஹீரோவும் சரி ஓகேவா ட்ரிங்க் சாப்பிட்லாம் அப்படி மாதிரி ஊற்றி கொடுக்க, இதை பார்த்து குவானுக்கு பயங்கர காண்டாகுது. என்ன நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு புரியல, என்ன ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கேன், முதல்ல இந்த மாதிரியே நடிக்கிறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் சரக்குலாம் எனக்கு 2ஆம் பட்சம் தான், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எதுக்காக தெரியுமா இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணலை, இந்த முகத்தில் கோடு போட்டதுனால மட்டும் இல்லை, ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அன்னைக்கு உன் ஒய்ஃபை பார்த்தனோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் அவளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல, உனக்கு ஒரு சாம்பிள் காட்டட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ ஓடுது. இதை பார்த்த ஹீரோவுக்கு சும்மாவே அவன் சாமியாட்டம் ஆடுவான். அதுலேயும் இந்த வீடியோலாம் பார்த்தோன்னு சொல்லையா வேணும், அந்த டிவியை உடைச்சிட்டு அங்கேருந்து கிட்டக்க வந்து ஒரு கிளாஸை உடைச்சி அவனோட கழுத்தில் வச்சு, இங்கே பாரு பிரச்சனை உனக்கு எனக்கு மட்டும்தான், இன்னொரு வாட்டி வந்து என் கேங்கை பயமுறுத்துறது, என் பொண்டாட்டியை பற்றி நினைக்கிறது, அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்கிறதுன்னா வச்சுக்கோயேன், பொண்ணை கொன்னுட்டு உன் இடத்துல வேற ஒருத்தரை வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சரக்கு மட்டும் இல்லை, இனிமே எதையுமே உனக்கிட்ட நான் கொடுக்க போகிறதில்ல, அதை கண்டுபிடிச்சி அது என்கிட்ட தான் இருக்க போகுது, நீ அதை என்கிட்ட எப்படி வாங்குறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போக, இதை பார்த்து அவனுமே அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்கான். அடுத்து வெளியில் வந்த ஹீரோவும் நம்ம அசிஸ்டன்ட் பைப்லிங்லாம் பார்த்துட்டு இன்னும் 2-3 பேர் சேர்த்து செக்யூரிட்டிக்கு போடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர, அதே சமயம் நம்ம ஹீரோனும் அந்த சீடியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது அவன் தானே மறுபடியும் இதெல்லாம் பண்ணினது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாரு, இப்போ கொஞ்சம் விஷயம் மோசமான நிலைமையில போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் நீ யாருக்கையும் பார்க்காத, யாருக்கிட்டையும் பேசாத, தெரியாதவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஏன் எல்லா டைமும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் யூகேக்கு உன்னை நான் ஃபெயிலில் அங்கே வந்து அழைச்சிட்டு போக சொல்கிறேன், நீ அங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் இங்கே பாரு, என்னால் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது, என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன், நம்ம 2 சேர்ந்தே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவுக்கும் எம்புட்டு லவ்வில் நம்ம மேலே அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இங்கேருந்து நான் போயிட்டா எப்படிடா இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி நின்றுக்கிட்டு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்புறம் லின்னு அங்கிளோட அசிஸ்டன்ட் பைபிள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பைபிள் எல்லாத்தையும் சொல்கிறான், இன்னும் மட்டும் நடந்துச்சு இல்லையா ஒரு சம்பவம், அது எல்லாத்தையும் சொல்ல, அப்போ நம்ம அங்கிளும் அந்த சரக்கெல்லாம் யாருக்கிட்டே தான் இருக்குது அப்படிமா கேட்க, அப்போ அசிஸ்டன்ட் பைபிளையும் அது வேறு யார்கிட்ட இல்லையா குவான் கிட்ட தான் இருக்குது, அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோவை பழி வாங்கணும்னு பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோட பொண்டாட்டி மேலே வேற ஒரு கண்ணா அப்படி மாதிரி சொல்ல, ஸோ இதை வச்சு அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வருது, அந்த சரக்கு எல்லாமே குவான் கிட்ட தான் இருக்குது, வேணுக்கம்னா தான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை பிளான் பண்ணி மாட்டி விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோனும் காதில் வாங்கிடுறா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவா, லின்னுக்கிட்ட சொல்லணும் இல்லையா, அங்கேருந்து வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெய்யை கூட்டிகிட்டு அங்கேருந்து வர, அப்போ ஹீரோனும் நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு கடைக்குள்ளே, நீ அங்கேயே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபெய்யும் இல்லை
வேண்டாம், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, போக வேண்டாம்னு சொல்ல. ஹீரோயின் கேட்பாளா, இல்லை நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வரா. ஸோ நேராக லின்னை பார்த்துட்டு அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்ல, உடனே அவனும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு புரியல உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதான் சொல்லியிருக்கேன்ல போலீஸில் ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குது, அவங்க தான் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னும் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும் சரி ஓகே எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணு, நான் இப்போ கிளம்புறேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, என் மேலே டவுட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போக, அப்போ நம்ம லின்னு போயிடும். அவளை பிடிச்சிக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீ ஹீரோ கிட்டேருந்து என்கிட்ட வந்துடலாம், உன்னை நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண போக, அந்த நேரம் நம்ம ஹீரோனோட தலைமுடி பார்த்தீங்கன்னா லின்னோட சட்டை பட்டனில் மாட்டிக்குது. ஸோ அடுத்து ஹீரோனும் அங்கேருந்து வெளியில் வர, ஹீரோயினும் எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்க, யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை வந்து முகத்தில் கர்ச்சீஃபில் மயக்க மருந்து கொடுத்து அங்கேருந்து கடத்திட்டு போக, நம்ம ஹீரோனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிதானம் வருது. ஸோ பிடிச்சி தள்ளிவிட ட்ரை பண்ண அந்த சட்டையில் உள்ள ஒரு பட்டன் வந்து ஹீரோனோட கையிலேயே வந்துடுது. அந்த கடத்திட்டு போக ட்ரை பண்ணவன் தூக்கி ஹீரோனை ஒரு ஜீப்புக்குள்ளே போட்டு அங்கேருந்து கார் எடுக்கலான்னு பார்க்க. ஸோ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.